வணக்கம் மக்களே. நாங்கள் இன்றைக்கு பார்க்க வந்திருக்க விடயம் என்னென்னா, நாங்கள் பழகிற நண்பர்களோட எவ்வாறான பழக்க வழக்கங்களை வைத்திருக்க வேண்டும், எவ்வாறு அவர்களை அவர்களோடு தொடர்பு கொள்ள வேண்டும், எவ்வாறான நடைமுறையில் அவர்களை நடத்த வேண்டும் என்பதற்கு உதாரணமாக நாங்கள் ஒரு சில தகவலை இதில் பதிவிட போகிறேன். என்னென்னு கேட்டால், எங்களது சேனலுக்கு யாராவது புதிதாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். மேலதிக வீடியோக்கள் உங்களுக்காக வேண்டி வரும். ஒரு சில நாட்கள் நான் வீடியோ போட தவறும் பட்சத்தில் என்ற உடம்பு கொஞ்சம் நல்லா இல்லை. அதனால் காய்ச்சலாக இருந்தது. காய்ச்சல்னு சொன்னால் கொஞ்சம் கிளைமேட் பிரச்சனை, இங்கேருந்து அங்கே போகிறது, அங்கேருந்து இங்கே வர்றது, இருந்து மன்னார் இடையிடைய சில இடங்களில் போனது. அப்படியான இடங்களில் போகும்போது கிளைமேட் பிரச்சனையால் எனக்கு அந்த உடம்பின் தாக்கம் கூட இருக்குது. அதனால் ஒரு சில வீடியோக்கள் நான் போட இல்லை. சரி, நாங்கள் இன்றைக்கு இந்த தகவலை பார்ப்போம் வாங்க. நாங்கள் எப்படித்தான் நல்லவனாக இருந்தாலும் நம்மளை கெடுக்கிறதுக்குண்டே 4 பேர் இருப்பாங்க. அதாவது கிட்டத்தட்ட நான் சொல்ல போனால், நாங்கள் ஓடிட்டு போகிற பைக்கில் நம்ம சரியாக ஓடினாலும் நமக்கண்டு ஒருவன் வருவான். அதாவது நம்ம ஓடிட்டு போய்க்குள்ளே திடீரெண்டாப்பில் ஒருத்தன் பிரேக் அடிப்பான், திடீரெண்டாப்பில் ஒருத்தன் ஸ்லோ பண்ணி எங்கேயாவது ஒருத்தர் நின்று ஃபோன் கதைப்பான். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு சில பேர் என்ன செய்வாங்க, நாங்கள் தான் பெரிய ஆளுன்னு சொல்லி பந்தா காட்டி ஓடுவான். அப்படியான பேர் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஆகையினால் அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தோடு சேர்ந்தது தான் இந்த நண்பர்கள் கூட்டம். என்னென்னு கேட்டால், நண்பர்கள் என்னும்போது நாங்கள் கிட்டத்தட்ட நினைக்கிறேன், நண்பர்கள் என்னும்போது ஒரு சிறு விரிவிலக்கணமாக நமக்கு என்னதான் கஷ்ட துன்பங்கள் வந்தாலும் அவர்களோடு பகிர்ந்து கொள்வது தான் எங்களது கடமை. அதே மாதிரி அவர்களுக்கு மேலும் கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் கூட, துன்பம் இன்பம் இரண்டும் வந்தால் கூட எங்களோடு பகிர்ந்து கொள்வதுதான் உண்மை. அப்படி ஒரு சிலர், அதாவது 175 விதமானோர் கேட்பதில்லை, ஒரு 25 விதமானோர் தான் கேட்பார்கள். என்று கேட்டால், நாங்கள் இருக்கிற சுற்றுச்சூழல் அப்படியாக இருக்கும், அல்லது நாங்கள் இருக்கிற இருப்பிடம் அப்படியாக இருக்கும். அப்படியான பிரச்சனைகள் மத்தியில் நாங்கள் அந்த நண்பர்களை எப்படி தேர்ந்தெடுப்போம் என்று நாங்கள் முடிவெடுப்போம். இப்போ நாங்கள் பார்க்குறதா இருந்தால், எந்த ஒரு நண்பன் நமக்கு உதவிக்கரம் ஈட்டுவான்னு நினைக்கக்கூடாது. அடுத்தது, எந்த ஒரு நண்பனும் தீமை செய்வான்னு நினைக்கக்கூடாது. சொல்கிறது நான் குறிப்பாக சொல்கிறது என்னென்னு கேட்டால், சிறு குறிப்பாக தான் எடுத்துருக்கேன். அது என்ன காரணம்னு கேட்டால், இப்போ நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம்னு சொன்னால், அந்த இடத்துல என்ன நடக்குதுன்றதை பார்க்குறதுக்கு ஒரு சில நண்பர்கள் இருப்பாங்க. வாடாடி இப்போ போகலாம், போய் பார்க்கலாம்ன்றதுக்கு ஒரு நண்பர்கள் இருப்பாங்க. இல்லை அந்த இடத்துக்கு நான் வரமாட்டேன், அது நல்ல ஒரு இடமா இருந்தால் நான் வருவேன் அப்படின்னு சொல்கிற நண்பர்களும் இருப்பாங்க. ஆனால் எப்படி தான் இருந்தாலும் நண்பர்கள்ன்றது பெரியோரு பட்டாளம். ஆகையினால் நான் பழகிய நண்பர்களில் நல்ல விதமான நண்பர்கள் இருக்கிறார்கள். அதே போன்று ஒரு தீய பழக்க வழக்கத்துக்குள்ள நண்பர்களும் இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் அவர்களும் நல்ல நண்பர்கள் தான். ஆனால் இதுவரைக்கும் அவர்கள் கெட்டதும் செய்யவில்லை. அதாவது இந்த கெடுதல் என்பது யாரோட குடும்பத்தையும் பிரித்ததும் இல்லை, யாரோட அவங்களோட சம்மந்தப்பட்டு யாரும் செய்யலை. அவர்கள் பாடும் அப்படி ஒரு நண்பர்கள். அப்படி இருக்கும்போது இந்த நண்பர்களோடு நாங்கள் எவ்வாறான வழிமுறையை கையாளலாம்டா, நாங்கள் நினைக்கிறது, அதாவது நாங்கள் இன்றைக்கு வா மச்சான் போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட மாதிரி இருந்தால், அந்த நண்பன் எங்கே போப்புறான்னு கேட்குறது முதல் சரி வாரான் என்று சொல்கிறது தான் நண்பன். இல்லை நீ எங்கே போப்புறா அப்படின்றது முடிவெடுக்கிறது நண்பன் அல்ல. என்ன காரணம்னு கேட்டால், அப்படி ஒரு நண்பன் கேட்குறானா இருந்தால் அவனுக்குள்ள நிறைய விஷயம் இருக்கும். ஆகையினால் நாங்கள் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால்,
நாங்கள் போகிற பாதையில் அவர்கள் பயணிப்பார்களாக இருந்தால் அவர்கள் நல்ல நண்பர்கள். இல்லை அவர்கள் போகிற பாதையில் நாங்கள் போவோமா இருந்தால் நாங்கள் நல்ல நண்பர்கள். ஏனென்றால் நாங்கள் போகிற பாதை என்பது நல்ல பாதை, கெட்ட பாதையை சொல்லி நல்ல பாதை. ஆனால் அவர்கள் போகிற பாதை கெட்ட பாதையாக இருந்தால் அதை தடுக்க வேணும். ஒரு சிலருக்கு தெரியும் நான் சொல்ல வாரது என்னென்று. நாங்கள் நினைக்கிறத விட அவங்க நினைக்கிற காரியம்தான் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறார்களும் இருக்கிறாங்க. இல்லை நாங்கள் அவங்க நினைக்கிறத விட நம்ம நினைக்கிற ஒரு காரியம்னு சொல்லி முன்னுக்கு வர மாதிரி இருந்தால் அது இது ஒரு பிரச்சனையாக முடியும். ஆனாலும் சில நண்பர்களோடு நாங்கள் பழகும்போது எச்சரிக்கையாகவும் பழக வேண்டும். இப்போ இருக்கிற கால சூழ்நிலைக்கு ஏற்ப, இப்போ இருக்கிற நாட்டில் உள்ள பிரச்சனைக்கு ஏற்ப சில நண்பர்கள் படாத பாடுபட்டு திடுறாங்க. சில நண்பர்கள் வீட்டில் இருந்தபடியே அவங்களோட காரியத்தை முடிச்சு கொள்கிறாங்க. நாங்கள் எதை எடுத்தாலும் முதல்ல செய்ய வேண்டியது நல்லதே நல்லதே நல்லதே. நல்லது என்பது பலவிதமான நல்லதுகள் உள்ளது. அவ்வாறான நல்லதுகள் என்னென்னு கேட்டால், நாங்கள் இப்போ போகிற பாதையிலையும் சரி அல்லது எங்கேயாவது ஒரு இடத்துல ஒருவர் விழுந்தால் அவர்களை தூக்கி விடுவது நல்லது. அவர் விழுந்தவுடன் பார்த்து சிரிப்பது அது கெட்டது. அது அவரை தூக்கிவிட வேணும். அவர் நல்லவரா கெட்டவரா என்பது இல்லை. நண்பர்களின் உத்தியோகபூர்வமான ஒரு மனப்பாங்கு வேணும். அதுதான் நல்ல மனப்பாங்குன்னு சொல்லுவோம். ஆனால் சில நண்பர்கள் அப்படி அல்ல, கைகட்டி சிரிக்கிறவர்களும் இருக்கிறார்கள். தானுண்டு தண்ட வேலை உண்டு இருக்கிறார்களும் இருக்கிறாங்க. நாங்கள் உண்டு நம் நாடொன்று இருக்கின்றார்களும் இருக்கிறாங்க. அப்படியும் இருக்கிறாங்க, இப்படியும் இருக்கிறாங்க. அவரவர் இசை அதுன்னு சொல்லுவாங்கன்னா அவரவர் இயல்புக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் இந்த காரியங்களை செய்வதற்கு, அதாவது எங்களோட நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்கும் நாட்டில் உள்ள வறுமையினை ஒழிப்பதற்கும் பல நண்பர்கள் முன்வந்து செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் ஒரு சில நண்பர்கள் இல்லை அவங்க நாட்டை காப்பாற்றுறாங்க தானே, நம்ம ஏன் நாட்டை காப்பாற்றணும் அப்படி என்ற நண்பர்களும் இருக்கிறார்கள். இது பொதுவான முறையில் சொல்கிறேன், யாரும் புற நினைக்க வேணாம். பாரதியார் சொல்லியிருக்கிறார், தனியொரு மனிதனுக்கு உணவில்லையெனின் ஜகத்தினையும் அளித்திடும் என்றான் பாரதி. அப்படியான சொற்களோடு நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கின்றேன்.